மோடி அமெரிக்காவை பகைக்க முடியாது. அமெரிக்காவை பகைச்சாருன்னா அவர் இஸ்ரேலையும் பகைக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் நமக்கும் உள்ள ராணுவ ரகசிய ஒப்பந்தங்கள், நாம இப்போ நம்ம இந்த உளவு பார்க்கக்கூடிய சாதனங்கள் எல்லாமே நம்ம இஸ்ரேல்ல இருந்து தான் வாங்குறோம். பெகாசஸ்னு சொன்ன பாத்தீங்களா, இவைகள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது? நமக்கு இந்த புதிய தொழில்நுட்பங்களின் உதவியோடு இந்தியாவில் என்ன நடந்திருக்கிறது? நாளைக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப தோண்ட பாத்தீங்கன்னா மிஸ்டரி மாதிரி வரும். அதை போன்ற பலவிதமான நெருக்கடிகளுக்கு இந்த பாஜக அரசும் மோடியும் உள்ளாக்கப்படுவார். அதனாலதான் அவருக்கு அந்த தைரியம் இல்லை. இன்னைக்கு எவ்வளவு தைரியமா பேசுறாரு பாருங்க. இந்தியா இஸ் எ கிரேட் கண்ட்ரின்னு பேசினாரு. அப்படிப்பட்ட கிரேட் கண்ட்ரி அப்படிலாம் ஒரு நாள் ட்ரம்ப் பேசினார். மோடி இஸ் மை கிரேட் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் பேசினார். இங்க வந்தாரு குஜராத்ல இந்த ஸ்டேடியத்துல இருந்து அவர் இந்தியாவை பத்தி பேசிய வார்த்தைகளை நீங்க கேளுங்க. இன்னைக்கு அவர் இந்த பேட் எக்கனாமின்னு சொன்ன வார்த்தைகளையும் கேளுங்க. நம்ம இவர் ட்ரம்ப் சொல்றாரோ சொல்லலையோ, இன்னைக்கு நம்ம ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மார்க்கெட்ஸ் இன் த வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம சந்தை, உலக சந்தையில நம்ம இல்லாம அந்த சந்தையே இருக்க முடியாது. The world market cannot be without the Indian presence. ஏன்னா நம்மகிட்ட தான் கன்சியூமர்ஸ் ஜாஸ்தி, நம்மகிட்ட கன்சூமிங் பாப்புலேஷனும் ஜாஸ்தி. இந்த யூத் who are all able to generate work, earn and they have to buy things, இதெல்லாம் தான் மார்க்கெட். இந்த மார்க்கெட் இன்னைக்கு சீனாவுக்கு அடுத்தாப்புல நம்மகிட்ட தான் இருக்குது. நம்முடைய இன்டெலக்சுவல் அக்குமெண்ட், நம்முடைய ஹியூமன் ரிசோர்சஸ், நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு கிடைச்சிடாது. ஆஃப்டர் ஆல் ட்ரம்ப் இஸ் கோயிங் டு பி a 4 years wonder. Almost 1.5 years is over. So another 2.5 years only. So he is not going to be there entirely on America as the president. And there will be naturally, he cannot contest elections also again as per the constitution of the country.